இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருத்தன் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தான்னா என்ன ஆகுதான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் விடுகிறது. அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனே என்ன ஆயிடுறானா, புது சிருஷ்டியாக மாறி விடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பழைய மனிதன் அல்ல, இப்பொழுது ஒரு புதிய ஆளா மாறிடுறான். அவன் புதிய ஆளாக மாறி விடுகிறான். கிறிஸ்துவுக்குள் இருந்தான், அதாவது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய ரட்சிப்பு, கிறிஸ்துவுக்குள், இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய செயல்பாடு, அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள வரணும். எது எடுத்தாலும் அந்த கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதன் வந்துவிட்டால் என்ன சொல்றாரு, அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப பழையது எல்லாமே ஒளிந்து போய் விடுகிறது, எல்லாம் புதிதாயின. அத அப்போஸ்தலனாகிய பவுல் பேசி இருக்கிறது கூட சொல்றாரு, உங்கள் பழைய மனிதனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு உங்களை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பழைய மனுஷனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா, பழைய மனுஷனை போல அல்ல, நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான வாழ்க்கை தான் புதிய வாழ்க்கை. நான் பழைய மனுஷன் மாதிரியே, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படியே நான் வாழ்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது பழைய வாழ்க்கையில இருக்கிறதா அர்த்தம். நான் ஒன்றும் புது சிருஷ்டி ஆகலை. இயேசு ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சனோ அதே மாதிரி இப்போ இருக்கிறேன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்றதுக்கு அர்த்தமே கிடையாது. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டான்னா அந்த பழைய வாழ்க்கை, பழசு எல்லாமே என்ன ஆயிடும்னா, பழைய மனிதனை வந்து களைந்து போட்டு விட வேண்டும். இந்த பழைய வாழ்க்கைகளை எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும். அப்ப அதான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ண என்ன சொல்றாரு, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயினா, ஒளிந்து போனது சிலது மட்டும் இல்ல, எல்லாமே சொல்றாரு. பழைசு எல்லாமே ஒளிஞ்சு போயிருது, எல்லாமே புதிதாக மாறுகிறது. அப்ப எதிரெல்லாம் புதிதாக மாறும். ஒரு 2-3 காரியத்தை மாத்திரம் நான் வேத வசனத்தின்படி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது அது அவர் சொல்றாரு, 40ஆம் அதிகாரத்துல திருப்பிக்கோங்க, 40ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல. அப்ப இதுக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுக்கும் இந்த புது பலன் அடைக்கிறதுக்கும் என்ன எதுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சுயமாய் செயல்படுதல். அதான் பைபிள், சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் நீ யாரை பற்றி கொண்டிரு, கர்த்தரை நீ பற்றி கொண்டிரு, கர்த்தரை சார்ந்து வாழு அப்படிம்பார். இங்க அதுதான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். அப்போ புது பலனை நமக்கு தருகிற, அதாவது பழைய பலன் மாம்ச பலன். பழைய பலன் என்னது, என் மாம்சத்தின்படி, என் சித்தத்தின்படி, என் ஞானத்தின் அறிவின்படி, இது வந்து நம்முடையது. பழைய வாழ்க்கைன்னா நான் வந்து என்னால முடிஞ்சிடும் அப்படின்னு நான் என்னையே நான் சார்ந்து வாழ்தல், அல்லது வேற எதையாவது உலக பொருட்களையோ உலக பொருளாதாரத்தையோ சார்ந்து வாழ்தல். ஆனால் புதிய மனிதனுடைய காரியம் எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லும்போது, இவன் கர்த்தருக்கு காத்திருக்கிறனால அவனுக்கு தேவ பலன் வருகிறது. அதான் புது பலன் சொல்றது. புது பலன் என்னது, பழைய பலன் மனுஷ பலன், மாம்ச பலன், அவனுடைய அறிவின் பலன், அவனுடைய ஆள் பலன், பண பலன், இப்படி பல பலமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால அவன் யாருக்கு காத்திருக்கிறான், கர்த்தருக்கு காத்திருக்கிறான், கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படின்னாலே ஆண்டவர் கிரியை செய்கிறவரை அவன் காத்திருக்கிறான். இயேசுவை பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுல அன்னை மரியாதை வந்து சொல்றாங்க, இந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் தீர்ந்து போச்சு, தேவைப்படுது அப்படின்னு. அப்ப இயேசு சொன்னார், இன்னும் என் வேலை வரல, இன்னும் என் வேலை வரல. இயேசு தேவனுடைய குமாரன் தான். வசனம் சொல்லுது, அவர் தேவனுக்கு சமமாய் இருக்கிறாராம். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு போட்டு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அதை பத்தி எழுதியிருக்கும். அப்படிப்பட்ட இயேசு பிதாவோட டைம் என்ன பண்ணல, வரல அப்படின்னு காத்து இருக்கிறார். எப்ப பிதா செய்யணும் அதுக்கான டைம் காத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போதான் அந்த புது பலன் வெளிப்படும். அப்போஸ்தலர்கள் 40 நாள் உபதேசம். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியின் பலனை பெறுகிற வரை நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேம்ல விட்டு போகாம நீங்க என்ன பண்ணுங்க, காத்திருங்கள் அப்படின்னாரு. இவங்க எல்லாம் காத்திருந்தாங்க. காத்திருக்கும் பொழுதுதான் அந்த புது பலனை அடைந்தார்கள். அப்ப கர்த்தர் கிரியை செய்ய விட்டு கொடுத்தார்கள். அப்ப இந்த 40 நாள் கற்றுக்கொண்டதை சொல்லி இருக்கலாம். அவைகளை வைத்து இவங்க என்ன பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனால் அவைகளை செய்யாமல் இவர்கள் கர்த்தருக்கு காத்திருந்தார்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்பது கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான்.
பழைய எல்லாம் ஒளிந்து போயிருது, எல்லாம் புதுசாகுது. அப்ப அவன் பழைய வாழ்க்கை, பழைய பலத்துல, மாம்ச பலத்துல, சொந்த அறிவு பலத்துல, பண பலத்துல, ஆள் பலத்துல, அதிகார பலத்துல ஆடிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது புதிய மனிதனாக தேவ பலத்தை சார்ந்து கொள்கிறான். புது கிறிஸ்துவுக்குள்ள வந்தவனே அவனுக்கு மனித பலன்கள் அல்ல, தேவ பலத்தினால் நடப்பு. அதான் புது பலன். அவன் புது சிருஷ்டி. எல்லாம் புதிதா என்னன்னா பலத்துல கூட, அவருடைய செயல்பாடுல கூட தேவ பலன் தான் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன். அப்ப தேவ பலன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதா இருக்கும். ஆகவே நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற, அப்ப ஒரு காரியத்தை செய்யும்போது எப்படி செய்யணும்னா கிறிஸ்துவுக்குள் செய்கிறதா இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அதான் சொல்றாரு, சந்தோஷமா இருங்க. எப்படி சந்தோஷமா இருக்கணுமா? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எதுக்குள்ள? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கு. அப்ப ஆண்டவருக்குள்ளதான் எல்லாமே இருக்கணும். சந்தோஷமா இருங்க, எப்படி வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. அவருக்குள் ஒரு மனநம் கூட என்ன சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் இப்போ சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும் பொருட்டு எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன். அப்ப நியாயப்பிரமாணம் அவரோடு கூட சிலுவையில அறையுண்டு போய்விட்டது. இப்ப நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்பட வேண்டும் என்பதற்காக நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை உடையவனாய் இராமல் தேவனை பற்றி விசுவாசத்தினாலே உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாய் இருக்கும்படிக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படிக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டேன், குப்பையை நஷ்டம் என்று விட்டு விட்டேன்னு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்ம அப்படியே பழைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும். பழையதோட ஓடிக்கிட்டே இருக்கிறது, அது பழைய மனுஷன் அப்படியே இருக்கிறான்னு அர்த்தம். பழைய மனிதனையும் அவன் செய்கை என்ன பண்ணிடணுமா, களைந்து போட்டு விட வேண்டும். அது களைந்து போட்டு நம்ம புதிய மனுஷனா மாறிடும். கிறிஸ்துவுக்குள்ள வருகிற வாழ்க்கை புதிய மனிதனின் வாழ்க்கை. அப்ப கிறிஸ்துவுக்குள் வந்தவன் கர்த்தருக்கே காத்திருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் கர்த்தருக்கு காத்திருப்பான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவனால கர்த்தருடைய பலத்தை சார்ந்து இருக்கிறான் என்று அர்த்தம். அது புது பலனை அவனுக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. புது எல்லாம் புதிதாயினா அப்படின்னா பழையது கிடையாது. பழையது என் ஆவியில நான் செயல்பட்டிருப்பேன், பழையது என் மாம்சத்துல செயல்பட்டிருப்பேன், பழையது என் சித்தத்துல செயல்பட்டிருப்பேன். ஆனா இப்போ தேவ ஆவியை சார்ந்து கொள்கிறேன், தேவ ஆவியிலே நடக்கிறேன். வசனம் சொல்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ புதிய பலனை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். புதிய ஆவியை நமக்கு கொடுத்து என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அப்ப பழைய வாழ்க்கை கிடையாது, இப்ப புதிய ஆவியை, புதிய பலத்தை உடைய ஒரு வாழ்க்கை. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 43ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18, 19ஆம் வசனம். முந்தின வேளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வெளியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இரண்டாவது, நம்ம கிறிஸ்துக்குள்ள வரும்போது எல்லாம் புதிதாகிறதுன்னு சொன்னது. அப்ப பழையதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. முந்தின வேலை நினைக்க கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாது. பழையதையே நம்ம நினைச்சு இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்குமா, அப்படி நடக்கும், முடிந்தது அதோட முடிச்சிடணும். அதை நம்ம ரொம்ப ஓவரா அதை திங்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா கர்த்தருடைய புதிய காரியம் என்ன பண்ணாது, நமக்கு நடக்க